Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான குளுன்னு ரிச்சான ஒரு சம்மர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரெண்டே பொருளை கொண்டு இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இதுக்குள்ள பிரிச்சு ஊத்திக்கலாம். நான் வந்து ஆரோக்கிய மில்க் எடுத்துர்க்கேன். தண்ணி எதுவும் கலக்காதீங்க. இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த பால் ஒட்டிட்டு இருக்கும் இல்லையா அதுக்காக மட்டும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கும் கம்மியா வந்து தண்ணி ஊத்தி நான் இது கூட ஊத்திர்க்கேன். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் பொழுது ஆடை மேலே படியும். இதை வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஆடை வந்து நம்ம கிளறி அது உள்ளே தள்ளிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் மேட் இது எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். தெரியல அப்படின்னு சொன்னால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் வந்து இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பால் பாதியாக சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 முந்திரி, 5 பாதாம், 5 பிஸ்தா வந்து துருகி விட்டு இதில் சேர்க்க போகிறேன். இதுவும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2 முந்திரியை மட்டும் நீங்கள் துருவி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே துருவி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது ரொம்ப ரிச்சாக நம்ம வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பால் பாதியாக சுண்டி இது கூட நம்ம வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே உங்களுக்கு கெட்டியாயிடும். அதே மாதிரியே குல்ஃபியோட குவான்டிட்டியும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தேவை கிடையாது. சர்க்கரை மட்டும் சேர்க்குறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பால் ஒரு 3/4 வாசியாக சுண்டி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலேருந்து பாதி அளவு மட்டும் இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய இந்த குல்ஃபி மிக்ஸில் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இது கூட வந்து கலக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்லேயும் நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கனால பார்க்குறதுக்குமே கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கோகோ பவுடர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டீ டம்ளர் இருக்கும் இல்லையா, நம்ம நார்மலாக வீட்டில் டீ குடிக்கிற மாதிரியான டம்ளரு, அதுலேயே சின்ன டம்ளராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்டிக் அப்படியே சொருகணும்னு சொன்னால் இது வந்து நமக்கு நகர்ந்து வந்துடும், ஒரு மாதிரி சாஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி மேலே வந்து ஒரு கவர் வச்சு விராப் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கேன். மேலே வந்து ஒரு கத்தியால் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஐஸ் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை நம்ம சொருவி வச்சோம்னா அப்படியே வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக நல்லா நின்றுக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக அசையாமல் இந்த மாதிரி நின்றுச்சு. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் மோல்டு இருந்துச்சு அல்லது குல்ஃபி மோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இது இல்லாதவங்க நீங்கள் நார்மலாக நீங்கள் டீ டம்ளர்லேயே பண்ணிங்கனாலும் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரியே இந்த மண்பானை இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான இதில் ஊற்றி வச்சிங்கன்னா கூட செம்மையாக இருக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டேன். இப்போ இதில் இந்த குல்ஃபி மோல்டோட மூடி எடுத்து மூடிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8லிருந்து 10 மணி நேரம் வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு குல்ஃபி வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். இதுக்கு இடையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ நான் உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து ஐஸாக இருக்குது. ஸோ மேலே இருக்க ரப்பர் பேண்ட் கழட்டிட்டு அந்த மேலே இருக்க கவரையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து 2 கைகளுக்கு இடையில வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு அது ரிமூவ் ஆகி வரும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வெதுவெதுப்பான தண்ணிலையோ அல்லது நார்மல் வாட்டர்லையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துட்டு இந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி வந்து தனியாக வந்துடும். வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து சுற்றி விட்டு வெளியில் இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதில் நம்ம வந்து பாதாம், பிஸ்தாலாம் வந்து ரிச்னஸ்க்காக மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் சேர்க்காம வெறும் பால், சர்க்கரை இது 2த்துலையுமே பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாகவும் இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இன்னும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட சூப்பரான சம்மர் ரெசிபிஸ்லாம் பேக் டு பேக் வர இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.